விஜய் அவரோட ஸ்டாண்டர்ட் நரேட்டிவ், அதாவது அரசியல் எதிரி திமுகனும் கொள்கை எதிரி பிஜேபினும் ஊழல் சக்தி ஏடிஎம்கேனும் இந்த மாதிரி நின்னாருன்னா மக்களை சந்திச்சாரு அப்படின்னா 2026 எலெக்ஷன்ல அவர்னால ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. மக்களுக்கு இப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன அப்படின்னா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா டிவிகேவா? டிஎம்கே சைடு இப்போ ஆல்ரெடி நிறைய மக்களுக்கு வந்துட்டு ஒரு அதிருப்தி, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி வந்துட்டு இருக்கு. சோ அடுத்து ஏடிஎம்கே கிட்ட போகலாம் அப்படின்னா அங்க பிஜேபி இருக்கு, ஐயோங்கிற மனநிலை. சரி, டிவிகே சைடு போலாம் அப்படின்னா இத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருக்கிற டிஎம்கேனாலையும் ஏடிஎம்கேனாலையுமே வந்து தமிழ்நாட்டை வந்துட்டு ஒரு சரியான பாதைக்கு வந்து கொண்டு போக முடியல. இந்த ஊழல், இந்த லஞ்சம், இந்த சட்ட ஒழுங்கு இதெல்லாம் சீர் பண்ண முடியலங்கும் போது புதுசா வந்திருக்கிற விஜய் இவர் மட்டும் எப்படி பண்ணுவாருங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்கு. அந்த சந்தேகத்தை போக்கணும் அப்படின்னா, அதாவது தீர்க்கணும் அப்படின்னா அவரு மக்களோட மக்களா நின்று மக்களோட பிரச்சனையை அவரு பேசணும். அட்லீஸ்ட் தாவேகா சார்பில் வர தேர்தல் வாக்குறுதியாவது அந்த மக்களோட இயக்கங்களையும் சந்தேகங்களையும் தீர்க்கிற மாதிரி இருக்கணும். அப்படி அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா 2026 எலெக்ஷன்லயே அவர்னால ஒரு பெரிய வெற்றியை வந்து எட்ட முடியுங்கிறது நம்மளோட யூகம். அட்லீஸ்ட் அவரு நம்பர் 1 வரலைன்னா கூட ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியை அமைக்க முடியுங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. பார்க்கலாம் விஜய் அவர்கள் ஃபியூச்சர்ல மக்களை, அதாவது தமிழ்நாட்டு மக்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி அவரோட இலக்கை அடைகிறாரு.